Hi everyone, completed the kids gathered frock. Last part hemming பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அவுட் சைட் ஆஃப் த கார்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இன்சைட் ஆஃப் த கார்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்காக இது சிம்பிள் கேதர்ட் ஃப்ராக்னு சொல்கிறோன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு டாபிக் ஃப்ராக் கிட்ஸ் கோர்ஸில் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண போகிற ஃப்ராக் இந்த ஃப்ராக் தான். ஸோ இதில் நான் கேன் எதுவுமே அட்டாச் பண்ணல. ஒரு லேயர் ஆஃப் லைனிங் கொடுத்துருக்கோம். ராங் சைடில் கம்ப்ளீட்டாக கன்சீல்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஓவர்லோட் பண்ணி ஒரு கன்சீல்டு ஃபினிஷிங் லேர்ன் பண்ணக்குள்ளே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். அதனால் சிம்பிள் ஃப்ராக்கில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கன்சீல்டு ஃபினிஷிங் டீச் பண்ணிட்டோன்னா அப்கமிங் கிளாஸஸில் நீங்கள் பார்ட்டி வியர் கேதர்ட் ஃப்ராக்லாம் லேர்ன் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ இதுதான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் லீஃப் டிசைன் மாதிரி நெக் டிசைன் கொடுத்துருக்கேன். அண்ட் பாட்டமில் வந்து கம்ப்ளீட்டாக கேதர்ட். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா டாப்பில் க்ரௌனில் வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். ஆஸ் வெல் அஸ் ஹெம்லைன்லேயும் பஃப் கொடுத்துருக்கேன். பைண்டிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அப்படியே செல்ஃப் ஃபோல்ட் பண்ணாமல் பைண்டிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணும் ஸ்லீவோட ஃபினிஷிங். பாட்டம் வந்து பஃப் கொடுக்கக்குள்ள. ஸோ ராங் சைடில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஜிப். நான் நல்லா டைட்டாக ஓப்பன் பண்ணால் கூட உங்களோட ஜிப்போட ஃபினிஷிங் வந்து பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இன்னும் நான் கார்மெண்ட் அயன் பண்ணல. அயன் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரெஸ் ஃபார்மில் பார்க்கலாம். இப்போ நான் ராங் சைட் ஆஃப் த கார்மெண்ட் காட்டுறேன்.